பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 6 மே 2025 நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, போர் பதற்றம், நாளை பாதுகாப்பு ஒத்திகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது 7ஆம் தேதி நீங்கள் காலையில் 5:30 பார்ப்பீங்க. அப்போ இன்றைக்கி வந்து பாதுகாப்பு ஒத்திகை, இதுதான் வந்து எல்லாம் பரபரப்பாக பேசப்படக்கூடியது. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, மொத்தம் எத்தனை மாவட்டங்களில் பாதுகாப்பு ஒத்திகை, மாவட்டங்கள் அதாவது யூனியன் பிரதேசங்கள் உள்ள மொத்தம் எத்தனை மாவட்டங்களில் இந்த ஒத்திகை நடத்தப்பட போகுது அப்படின்னா, மொத்தம் 244 மாவட்டங்கள். இந்தியாவில் 780க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இருக்குது. அதில் 244 மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒத்திகை வந்து நடத்த போகிறாங்க. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த நிறையா டைப் ஆஃப் கொடுத்துருக்காங்க. சைரன் ஒலி எழுப்புறது, ஒலிபெருக்கி மூலம் ஒலிக்க செய்தல், இப்படி நிறையா கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி ஒத்திகை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்காக அந்த லைட்ஸ் ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது வான்வெளியிலேருந்து தாக்குதல் நடத்த வரக்கூடிய எதிரிகளோட விமானம் வந்து கண்டறிய முடியாது. சரியா? அப்போது ஒரு இடத்துல லைட்ஸ் ஃபுல்லாக ஆஃப் ஆகிருந்துச்சு அப்படின்னா, அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய நகரம் கிடையாது அப்படின்னா அதை கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். சரியா? ஆனால் இரவு நேர தாக்குதல் நடத்தக்கூடிய கருவிகள் இருந்தாலுமே அந்த இரவு நேரங்களில் லைட்ஸ் இதெல்லாம் இல்லாத நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகள் விமானத்தால் அதை வந்து சரியாக கண்டறிய முடியாது. இது மாதிரி நிறையா டைப் ஆஃப் இருக்குது. அதே மாதிரி கேஸ் அட்டாக்கு நடந்துச்சுன்னா அதுலேருந்து எப்படி பொதுமக்களை பாதுகாக்கிறது இந்த மாதிரி நிறைய ட்ரில் இருக்குது. சரியா? அதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு பண்ணி பார்க்க போகிறாங்க. சரிங்களா? அதில் தமிழ்நாட்டில் எந்தெந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குன்னா, மெயினாக கல்பாக்கம் அணுமின் நிலையம், சென்னை மீனம்பாக்கம், ஆவடி, மணலி ஆகியவை பாதுகாப்பு ஒத்திகை நடத்த வேண்டிய இடங்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மெயினாக நம்ம இந்த பெட்ரோலியம் கிணறு, அது போக இந்த அணு உற்பத்தி, அணுமின் உற்பத்தி, சரியா, அதெல்லாம் வந்து எங்கே இருக்கோ அதை தான் வந்துட்டு அதிகமாக தாக்குதல் நடத்துவாங்க. ஏன்னா அவ்வளோ குண்டு போடுறது பதில் இப்போ அணுமின் நிலையத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தாக்குதல் நடத்திட்டாங்கன்னா அதுலேருந்து வெளியே கதிர்வீச்சால் அதிக பாதிப்பு ஏற்படும். ஸோ அந்த மாதிரி தான் எதிரிகள் வந்து நிறையா பிளான் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த ட்ரில்லு. சரியா? ஒருவேளை அப்படி தாக்குதல் நடந்தாலும் எப்படி வந்து பொதுமக்கள் வந்து பேனிக் ஆகாமல் அதுலேருந்து ரிலீஃப் ஆகி வெளியில் வர்றது அப்படின்றதுக்காக தான் இந்த ட்ரில்லு வந்து நடத்த போகிறாங்க. சரியா? இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்தது பாருங்க, செயற்கை இழை தடகள மைதானம் வந்து திறந்திருக்காங்க. எங்கே அப்படின்னா, மதுரை டாக்டர் எம்ஜிஆர் விளையாட்டு மைதானத்தில் செயற்கை இழை தடகள மைதானம் வந்து புதுசாக பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. சரியா? இது முக்கியமான நியூஸு. அடுத்து பாருங்கள், இதாங்க மெயின், ரொம்ப மெயின். அதாவது மே 5ஆம் தேதியை வந்து வணிகர் தினமாக அரசு வந்து அறிவிக்க போகிறாங்க. சரியா? இதற்கான அரசாணை விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம தமிழ்நாடு முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு. ஆக்சுவலாக எதுக்காக இந்த தினத்தை கொண்டாடுறாங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் கடந்த 1989இல் வணிகர் நலவாரியம் துவங்கப்பட்டது. அப்போது கேட்பாங்க. சரியா? ரொம்ப முக்கியமானது. 1989 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வணிகர் நலவாரியம் ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். சரியா? ரொம்ப முக்கியமானது. அதனால இனிமேல் மே 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வணிகர் தினமாக வந்து அரசு கொண்டாட போகிறாங்க. சரியா? விரைவில் அரசாணை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது பாருங்கள். தமிழ் எழுத்தாளர்கள் 5 பேரோட நூல்கள் வந்து நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. இது எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ் வார விழா பார்த்தோம் இல்லைங்களா, ஏப்ரல் 29லேருந்து மே 5ஆம் தேதி வரையும். ஏப்ரல் 29 பாரதிதாசன் பிறந்த தினம். அதுலேருந்து ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வார விழாவாக கொண்டாடுறாங்க. இதில் வந்து 5 பேரோட நூல்கள் வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, கவிக்கோ அப்துல் ரஹ்மான், அவர், மெர்வின், பழனி, கோதண்டம், அதுக்கப்புறம் புலவர் இளமா தமிழ்நாவன், இவங்க 5 பேரோட நூல்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. இந்த 5 பேரோட பேர் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வந்து அளிக்கப்பட்டிருக்கு. சரியா? அதே மாதிரி இன்னொரு நம்ம இதில் ஓல்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என் வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்ற பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னா பாரதிதாசன். இது புதுச்சேரியோட தமிழ்தாய் வாழ்த்து. சரியா? ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, என் வாழ்வினில்
கோயில் செம்மை செய்பவள் நீயே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஃப்ரீ டயத்தில் நீங்கள் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து, புதுச்சேரி அரசோட தமிழ்த்தாய் வாழ்த்தை வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அது எழுதினவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். சரியா, புதுவை குயில் தானே அவர். சரியா, சரி ரைட், ஓகேங்க. அடுத்து பாருங்கள், இது முக்கியங்க. புதிய சிபிஐ இயக்குனர் நியமனம். அதனால மோடி வந்து ராகுல் காந்தி கூட ஆலோசனை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போது இப்போ இருக்கிறது யார் அப்படின்னா பிரவீன் சூட் வந்து இருக்கார். இவரோட 2 வருஷ காலம் பதவிக்காலம் நிறைவடைகிறதுனால மே 25க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சிபிஐ இயக்குனர் நியமனம் செய்யணும். சரி, இதுக்கு எதுக்கு ராகுல் காந்தி கிட்ட இவர் பேசுகிறாரு அப்படின்னா இதாங்க மெயினானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதாவது ஒரு சிபிஐ இயக்குனரை நியமிக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதமர், மக்களவையோட எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகிய 3 பேர் அடங்கிய குழு அளிக்கும் பரிந்துரையின் அடிப்படையில் சிபிஐ இயக்குனரை மத்திய அரசு நியமிக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். சரியா, அப்போ சிபிஐ இயக்குனரோட பதவிக்காலம் வந்து 2 ஆண்டுகள், ஆனால் நீடிக்கலாம், 5 ஆண்டுகள் வரை நீடிச்சுக்கிட்டே போகலாம். பட் வந்து என்ன அப்படின்னா 2 ஆண்டுகள் தான். சரியா, ஆனால் இதில் பாருங்கள், இதான் மெயின். சரியா, யார் யார் சிபிஐ இயக்குனரை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவில் இருப்பாங்க அப்படின்னா பிரதமர், மக்களவையோட எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி 3 பேர் அடங்கிய குழு தான் சிபிஐயோட இயக்குனரை வந்து நியமிக்கும். சரியா, சரி ரைட், ஓகேங்க. அடுத்தது பார்க்கலாம். இந்த முக்கியமானது நம்ம பார்த்தோம்ல, என்ன அப்படின்னா ஸ்பெயினில் வந்து இந்த மேட்ரிட் ஓப்பன் நடந்துட்டுருக்கு. நேற்று மகளிர் ஒற்றையர் பிரிவு பார்த்தோம். இன்றைக்கி ஆடவர் ஒற்றையர் பிரிவில் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா கேஸ்பர் ரூட் அப்படின்றவர் ஜெயிச்சிருக்காரு, நார்வே நாட்டை சேர்ந்தவர். சரியா, அப்போ கேஸ்பர் ரூட் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, டென்னிஸ் விளையாட்டுடன் தொடர்புடையவர். சரி, அதே மாதிரி மகளிர் ரெட்டையர் பிரிவில் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா ருமேனியா நாட்டோட சொரானா சிருஷ்டி, ரஷ்யாவோட அனா காலிகாயா, இந்த கூட்டணி வந்து ஜெயிச்சிருக்காங்க. எந்த இதில் அப்படின்னா அதாவது ஸ்பெயினில் நடைபெற்ற மேட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில். சரியா, அடுத்து இது முக்கியமானதுங்க, ஆஸ்கர் பியாஸ்ட்ரிக்கு வெற்றி. F1 அப்படின்னாவே நம்ம வந்து மேக்ஸ் வெஸ்டாப்பன் தான் ஞாபகம் வச்சுருந்தோம். சரிங்களா, எப்பயுமே F1னாவே மேக்ஸ் வெஸ்டாப்பன் தான் வருவார். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக அந்த ஆஸ்கர் பியாஸ்ட்ரி அப்படின்ற ஆஸ்திரேலியாக்காரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஜெயிச்சுட்டே வர்றாரு தொடர்ச்சியாக. சரியா, இதில் பாருங்கள் கொடுத்துருக்காங்களே, ஃபார்முலா 1 கார் பந்தயம் நடப்பு சாம்பியனான மியாமி கிராண்ட் ஃப்ரீ வந்து நடந்திருக்கு. இதில் ஆஸ்திரேலியா வீரர் மெக்லரனோட டிரைவருமான ஆஸ்கர் பியாஸ்ட்ரி வெற்றி பெற்றார். சரியா, அப்போ மேக்ஸ் வெஸ்டாப்பன் வந்து 4வது இடத்துக்கு போயிட்டார். இனி F1 வந்து மேக்ஸ் வெஸ்டாப்பன் அப்படின்றது நம்ம கொஞ்சம் சந்தேகமாக தான் படிக்கணும். ஏன்னா ஜெயிச்சது யார் அப்படின்னா மியாமி கிராண்ட் ஃப்ரீ F1 ரேஸில் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி ஜெயிச்சிருக்காரு. அப்போ கேட்கலாம், ஆஸ்கர் பியாஸ்ட்ரி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா F1 கார் ரேஸ். சரியா, ஹேட்ரிக் வெற்றி பெற்றிருக்காரு. சரி ரைட், ஓகேங்க. அடுத்து கர்நாடகத்தில் உள்ஒதுக்கீடுக்காக பட்டியலின சாதிகள் கணக்கெடுப்பு. சரியா, பட்டியலின சாதிகள் மட்டுமே உள்ஒதுக்கீடுக்காக கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்நாடகம். ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய முதல் மாநிலம் எதுனா பீகார், 2வது மாநிலம் எது அப்படின்னா தெலுங்கானா. சரியா, இது வந்து என்ன அப்படின்னா பட்டியலின மக்களுக்காக மட்டுமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுறது எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம். சரியா, சரி ரைட், ஓகேங்க. அதே மாதிரி இந்த கடைசி கொஸ்டின் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா பொருணை அருங்காட்சியகம் வந்து ஆகஸ்ட்டில் வந்து திறக்க போகிறாங்க. சரியா, எங்கன்னா பாளையங்கோட்டை அடுத்த ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் கட்டப்பட்டு வரும் பொருணை அருங்காட்சியகம் ஆகஸ்ட் மாதத்தில் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போது எங்கன்னா பாளையங்கோட்டை பக்கத்தில் ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் தான் இந்த பொருணை அருங்காட்சியகம் வந்து ஆகஸ்ட்டில் வந்து திறக்க போகிறாங்க. சரியா, இந்த பொருணை அருங்காட்சியகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா மிக பழமையான நாகரிகங்களில் கீழடி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பொருணை ஆற்று நாகரிகமும் முக்கியமானது. ஏன்னா இங்கே எடுக்கப்பட்ட சிவகலை அப்படின்ற இடத்துலேருந்து எடுக்கப்பட்ட அந்த பானை ஓடுகள் தான் 5300 ஆண்டுகள் பழமையான இரும்பு நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு
கண்டெடுத்திருக்காங்க. அதில் கிடைக்கப்பட்ட இரும்பு பொருட்களை வச்சு 5300 ஆண்டுக்கு முற்பட்ட நாகரிகம், அப்போ வந்து இந்தியாவோட நாகரிகம் தமிழ்நாட்டிலேருந்து தான் துவங்குது அப்படின்னு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது எது அப்படின்னா இந்த பொருணை ஆற்றங்கரை நாகரிகம் தான், சிவகலை அப்படின்ற இடத்துல எடுக்கப்பட்ட சாம்பிள்ஸில். சரியா? அப்போது இது எங்கே கட்ட போகிறாங்கன்னா பாளையங்கோட்டை பக்கத்தில் இருக்க ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் கட்ட போகிறாங்க. சரியா? சரி, ரைட்டுங்க. இன்றைக்கி முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு தொடர்ச்சியாக பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி.